20 உடச்சு சொல்லியா கேட்கறேண்ணா? 20 உடச்சிட்டீங்க, அவர்தான் சொல்றீங்க, கேட்க முடியாங்க. 17 ரூபா விட்டுடுமியா? சென்னை இருக்கு, சென்னை இல்லைன்னு சொல்றாரு. இல்ல செனது ஐயா 17 ரூபா விட்டுருவோம். இது ஒண்ணும் இல்லையா? இருக்கட்டும், இது 11 ரூபா வாங்கினது. அதான் 11 ரூபாய்க்கு வாங்கி என்ன பண்றது? எத்தனை 9 ரூபாய்க்கு கேட்கறாங்க. இந்த விலையா கொடுத்தாரேன். இங்க ஆடு இங்க விற்க முடியாம கிடக்கு, நிறைய கிடக்கு. இங்க விலைவாசி எவனும் குறைச்சு கொடுக்க மாட்டேன் வாங்கினது. சரி ரைட்டு. அதுல வேற 2 பாப்பா வாங்க போய் இல்லையா? நீங்க கொடுக்கலாங்க பாருங்க கிரேட்டுக்கு 19 ரூபா கிலோ கூட 19 ரூபா வந்துருக்கு. ஒரு கிலோ 19 ரூபா. எவ்வளோ விற்பேன்? டேய் என்ன 15 ரூபா அரையும் சொன்னா 19 ரூபா அரையும். 75,000 யாரு வாங்கியிருக்குது? என்னடா அப்புறம் எப்படி இப்ப எவ்வளோ விற்று வாங்கினியா? 13,500 கிட்ட வாங்க. 19 எப்படி 13,500? நான் கறியா இல்லை, நோம்புக்கு வாங்கியிருக்கேன் விற்கிறதுக்கு. நான் பல டைம் சொல்லிட்டேன் நோம்பு இல்லடா. என்ன சொல்றேன், கிட்டத்துல வச்சுக்கிட்டு ஏன் வாங்குறாங்க? முன்னாடி வாங்கிட்டாங்களடா எல்லாரும். அதான் சொல்றேன், நான் நேத்தே போராடி சொன்னேன். நான் இல்லனே உடஞ்சு போயிரும்னே. ஒண்ணு இல்ல சொல்லிருக்காங்க, அந்த கிளாஸ் பண்ணி மப்பள கொண்டு இன்னைக்கே காட்டிடுறேன். போன் எடுத்து வரது சொல்லிருக்காங்களா? அப்படி வாய் விட்டு சொல்லு. நாங்க என்ன முதலையா புடுங்க போறோம்? கிடா கேட்டிருக்கோம்னு சொன்னா அங்க சொல்ல போறான். ஏன்டா அக்கறை புண்டைய நாங்க என்ன ஏன்டா கேட்கறோம்? அசிங்கமா பேசாத. அவனுக்கு கிளீன் கிழிக்கிறாங்க இங்க யூடியூப்ல. இப்ப இன்னைக்கு தான் அம்பிச்சு இவர் தான் ஆண்டி வேரியன். ஆண்டி வேரியன் அழிக்கிற முடியாது. லைவ் நேரம் பாத்துப்பாங்க 100 பேரு. அது லைவ்ல ஓடிட்டு இருக்கேன். அது அழிக்க வரேன். லைவ்ல ஓடிட்டு இருக்கேன். அது ஒண்ணும் செய்ய முடியாது. அது நீங்க அழிக்கிறது, நம்ம வீடியோ எடுத்து அழிக்கலாம். அன்னைக்கே ஒருத்தர் கேட்டாப்ல போன் அடிச்சு, ஏய் இல்லீங்கல எவ்வளோ ரெண்டடா சரி 11 எடுத்து ஆடு அது நாங்கள் வேற எனக்கு இல்லை. பாட்டி பிடிக்கிற கண்ணுக்கு தர்றப்பன் வாத்தியார் வேற ஆள் ஆடு வாங்கியிருக்காரு. அவர் நம்மகிட்ட வாங்குறக்காரு ஆட்டுக்கு 2000 தள்ளி வைக்கிறப்ப தப்பே இல்லை. என்ன அதை பாரு, அதை பார்த்துக்க, அதை பாரு. அது நான் கேரண்டி சொல்லிட்டு இல்லை. இதையும் கூட சேர்த்துக்க. இதையும் கூட சேர்த்துக்காக ஏழு விலைக்கல் 7 விலைக்கல் 25 ரூபா இல்லை. ஆடு வந்து 600 ரூபா தானே. 900 ரூபாய்க்கு அரியலன்னு இருக்கேன். 2000 ரூபாய் கொடுக்குறேன். 30 சம்பளத்துக்கு பேர் கொடுக்குறேன். கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குறேன். ஏய் விடு அவதூறு போட்டேன். என்னைக்குமே கொடுக்க மாட்டாரு. மல்லுக்கட்டி கிடப்பாரு. ஆடை மட்டும் போடுறான். பார்த்துக்கலாம் ஆடு விற்கிறத. ஆட்டுக்கு 5000 நீங்க கொடுக்குற 5000 500 அடைச்சோட முதல்ல காப்பாற்ற போது நாடு 40 ரூபா வந்து காசு வேணும். 50 ரூபா காமிக்க முடியாது. நான் அவன்கிட்ட உடனே போட்டேன். என்ன ஆகும்? இது ஆகாது. ஆடு நல்லா ஆடுங்க. ஆடத்தை கிண்ணு போட்டு நல்லா இருந்திருக்காரு. கம்மியா போட்டுருக்காரு.
வெள்ளிக்காசு மாதிரி இருக்கா இவாரு என்ன பண்ண வரைக்கும் பார்க்க மாட்டான் இங்க பார்க்க தேவையில்லை ரப்பா இருக்கேன். ஏய் விடுங்க, எவ்வளோ ஆகுது? கேட்டா விடு. 23 நாள் ஆகாது. ஆடு மாடு வேற வேலை எத்தனை கிலோ இருக்கு? 40 கிலோ வரும். இது வேப்பூர் ஆடு, கல்லு கடை ஒரு வெள்ளை ஆடு. வயிறு தானே இருக்கு, விடுங்க போட்டா. ஆடு இங்க செப்பை எடுத்து பாரு, இங்க செப்பை தொண்ணு கையை ஓட்டி பாருண்ணே. ஆடு இடம் வருது தெரியாதானே, அது ஓட்டி அவன் பிடிச்சி பாரு. 21 ரூபாய்க்கு கேட்டு இந்த ஆட்டை பாரு, இது குறாலாக்கு விலையால வராது. குறாது பாருங்க, குறாலா முட்டையும் அதையும் பாரு. எவ்வளோ சொல்லுங்க ஆடு முட்டையும் அந்த செவலையும் பாரு. இந்த அதையும் சொல்லுங்க. குறால்ப்பா, அது பல்லு சேர்ந்துருச்சு. என்ன குறாலு? எவ்வளோ எவ்வளோது? 12 பரவாயில்ல. தண்ணி வச்சிருக்கா அது பரவாயில்ல. கிடாம நிக்குது. வாங்கிட்டீங்களா? 10,000 ரூபா எல்லாமே வா. இது பரவாயில்ல. 11,000 வாங்கியிருக்கேன் இந்த போயிருக்கு வண்டியில் ஏறி. எனக்கு அப்படிதான் வாங்குற மாதிரி இருக்கு. காத்திருந்து அமுக்குறது நீங்க கொடுத்துருவீங்க. அப்படியே சந்தை நிறைவேறந்து விட்டது. ஆமா, சந்தை முடிந்து விட்டது. வண்டி இங்க இருக்கு. கட்டை வாங்கணும்டா. அப்புறம் வந்து கட்டை புலம் போச்சு. இந்த இவர்கிட்ட ஒரு ஆடு கிடந்துச்சு, அதை விட்டு தப்பா போச்சுடா. இவர்கிட்ட அந்த திக்கு ஆட்டம் இருந்த ஆட்டம் வாங்கியிருக்கோம் நாம. திக்கு இந்த ஆட்டை வாங்கியிருக்கணும்.